ओम गुरवे सर्वलोकानां प्रशजे वरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमो नमः. அன்பார்ந்த உலகெல்லாம் இருக்கக்கூடிய ஆன்மீக நண்பர்களுக்கு தமிழ் நண்பர்களுக்கு வணக்கங்கள். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன் 9597180623 ஐடிவி சார்பாக ஆன்மீகம் அறிவோம்ங்கிற நிகழ்ச்சியில் நம்ம இருக்கோம். ரொம்ப பிரமாதமாக கண்டென்ட் எல்லாம் நிறைய கேள்விகள், எக்கச்சக்கமான கேள்விகள், ரொம்ப அற்புதமாக போய்கிட்டு இருக்குது நம்ம நிகழ்ச்சி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு அனுப்புங்க, கண்டென்ட் நிறையா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் கேளுங்க, உங்கள் ஜாதகம் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அனுப்புங்க. ஜாதகத்துக்கான நம்ம இலவச பலன்களை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். நல்ல விதமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். எந்த விதமான குறிப்புகளும் கையில் வச்சுக்கிறது கிடையாது. எந்த விதமான பேப்பரில் எழுதி வச்சுட்டு அவங்க சொன்னது இவங்க சொன்னது புஸ்தகத்தில் இருந்தது இதெல்லாம் எடுத்து வச்சு சொல்றதே கிடையாது. நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார் கிழமைகள்லாம் இருக்கு, இந்த கிழமைகள்ல மாத்தி நிறங்களுடைய துணிகளை ட்ரெஸ் நம்ம பண்ணோம்னா அது நல்லதாக இருக்குமா, இல்ல கிழமைகளுக்குரிய நிறங்களை நம்ம அணியலாமா அப்படின்னு இருக்கு. இது ஜாதகம் ரீதியாக தான் சில விஷயங்களை நம்ம நுணுக்கமா சொல்ல முடியும். இவங்க இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, இவங்க இந்த ட்ரெஸ்ஸை போடலாம், இந்த உணவுகளை உணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா சில பேருக்கு நம்ம சொல்லவே முடியாது. பொது பலன்கள் நம்ம உபயோகப்படுத்தவும் கூடாது. பொதுவா சொல்லக்கூடிய பலன்கள், பொதுவாக இருக்கக்கூடிய பலன்கள் 50% தான் உங்களுக்கு பலனை தரும், 50% பலன்களை தராது. பொதுவா சொல்றதுன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஜாதக ரீதியாக ட்வின்ஸ் பிறந்திருப்பாங்க, ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு விதமா இருக்கும். ஒருத்தர் டாக்டர் படிப்பார், ஒருத்தர் இன்ஜினியர் படிப்பார். சார் ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஒரு செகண்ட் தான் மாற்றமா பிறந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தர் டாக்டர் படிப்பாரு, ஒருத்தர் இன்ஜினியரிங் படிப்பார். அதனால ட்வின்ஸுக்கே அந்த கதை அப்படின்னா நமக்கெல்லாம் நம்ம எங்கெங்கோ பிறந்திருக்கிறோம், எங்கெங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதுக்காக தான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறங்கள் கிழமைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமா பொதுவா பலன் தரது ஒரு 50% தரும். பொதுவா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 7 நாட்கள். இந்த சனிக்கிழமைக்குடைய ராகு கேது இருக்காக நம்ம ஏற்கனவே ஒரு கண்டென்ட்ல பார்த்துட்டோம். 9 நாள் 9 கிரகங்களுக்குரிய 7 நாள்லயே அடங்கி போச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அதனால இந்த சனிக்கிழமை சனி ராகு கேதுன்னு வச்சுக்கலாம். சனிக்கிழமைக்கு சனி ராகு கேதுன்னு வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி சூரியன். அப்ப சூரியன் எப்படி இருப்பாரு? சிகப்பா இருப்பாரு. அப்ப ரெண்டு விஷயங்கள் நீங்க அது போடலாம். ஒண்ணு சிகப்பாக இருக்கக்கூடிய சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணிகளை போடலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய துணிகளை நீங்கள் போடலாம். மஞ்சள் நிற ட்ரெஸ் கிழமைக்குரிய கலர் அதான், வர்ணம் அதான். ஒண்ணு சிகப்பு போட்டுக்கலாம், இல்ல மஞ்சள் போட்டுக்கலாம். 50% பேருக்கு இது பலன், 50% பேருக்கு பலன் இல்லை. ஜாதக ரீதியாக அவர்கள் என்ன உடை போடலாங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? ஜாதகத்தை அனுப்புனா சொல்லலாம். அடுத்து திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமையில சாம்பல் நிறத்தை அணியலாம். அப்படி இல்லைன்னா பியூர் ஒயிட், பால் வெள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறத்தை அணியலாம். திங்கட்கிழமைக்கு யார் அதிபதி அப்படின்னா சந்திரன். சந்திரன் எப்படி இருக்கு? நிலா வெள்ளையா இருக்கு, பால் நிலா, பால் வெள்ளை கலரை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா வெளிர் ஒரு லைட் ஷேடா இருக்கக்கூடிய நீங்க அந்த மாதிரியான ஒரு கலரை அணியலாம். ஏன்னா சந்திரனும் சுக்கிரனும் நண்பர்கள். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் ஓரளவுக்கு ஒத்து போகுது. அதனால மஞ்சளும் சிகப்பும் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை வெள்ளை அல்லது வெண்மை சார்ந்த நிறங்கள் அணியலாம். கொஞ்சம் ஆஷ் கலர் அப்படிங்கிறது, சாம்பல் கலர்ல நீங்க ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதி யாரு? நம்மளுடைய முருகப்பெருமான், அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன். அப்போ என்ன போடலாம் அப்படிங்கிறது, அது லைட் ரோஸ் போடலாம், இல்ல டார்க் ரெட் போடலாம். லைட் ரோஸ் இல்ல டார்க் ரெட், மெரூன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெட் நீங்க போட்டுக்கலாம். ரத்த நிறம் பாத்தீங்களா, அந்த ரத்த நிறத்துல இருக்கக்கூடிய ட்ரெஸ் போடலாம். இளம் சிகப்பும் போடலாம். அன்றைய தினம் இளம் சிகப்பும் போடலாம். செவ்வாயோட ஒத்து போகக்கூடிய கிரகங்கள் யாரு? புதன் ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு. பச்சை நிறத்தில் நீங்க ட்ரெஸ் போட்டுக்கலாம். செவ்வாய்க்கிழமையில பச்சை கலர் ட்ரெஸ். அதனாலதான் முருகனுக்கு பச்சை வச்சிருக்காங்க, முருகனுக்கு சிகப்பு நிறம் வச்சிருக்காங்க, முருகனுக்கான கோபக்காரன் வச்சிருக்காங்க. அதனால இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க போட்டுக்கலாம். 50% பேருக்கு தான் இது. 50% பேருக்கு ஜாதகத்தை பார்த்தா
சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய, புதன்கிழமை என்ன மாதிரியான கலர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை பச்சை நிற வண்ணங்கள் நீங்க தைரியமா போட்டுக்கலாம். பச்சை நிற உடைகளை நீங்கள் பச்சை நிற இந்த கலர் வர்ணம் அந்த கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம். அப்போ வந்து என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை நிறம் போடும் போதே நம்ம வந்து சுக்கிரனும் அவருடைய சேர்ந்தவர் இல்லையா, அப்போ சாம்பல் நிற ட்ரெஸ்ஸையும் நீங்க அன்னைக்கு அணியலாம். புதன்கிழமை சாம்பல் நிற வெள்ளை நிற ட்ரெஸ் நீங்க அணியலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. புதாய குரு, அடுத்து வந்து குருன்னு சொல்லியிருக்கேன். இந்த குருவுக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஒரு நாள் பார்த்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சிகப்பும் போட்டுக்கலாம் மஞ்சளும் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த குருவோட நாள் வியாழக்கிழமை நீங்க மஞ்சளும் போட்டுக்கலாம் சிகப்பும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். குருவோட நாள் வியாழக்கிழமை மஞ்சள் நிறம், டார்க் மஞ்சள், வெளிர் மஞ்சள், எந்த விதமான மஞ்சள் நிறமாக இருந்தாலும் ஆரஞ்சு கலர் இதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்க குருவுக்கு ரொம்ப பிடித்தமான கலர்களை நீங்கள் அணியலாம். அப்படின்னா சிகப்பு அணியலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சுக்கிரன், அடுத்து வந்து சுக்கிரன் இருக்கக்கூடிய வெண்மை நிறம் அல்லனா அந்த ஆஷ் கலந்த நிறம் போடலாம். நம்ம பியூர் ஒயிட் போட்டுக்கலாம். சுக்கிரனுக்கு மொச்சக்கொட்டையில ஒரு கலர் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு கலர் போட்டுக்கலாம். அதனால சுக்கிரனுக்கு இதெல்லாம் விதிவிலக்கு. சுக்கிரனுக்கு இன்னொரு கலர் நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி புதன்கிழமை இன்னொரு நிறமும் நீங்க போட்டுக்கலாம். புதன்கிழமை கருப்பு நிற ஆடைகளை நீங்க போட்டுக்கலாம். புதனுக்கும் சனிக்கும் ஒத்து போகும். அதனால புதன்கிழமை கருப்பு நீளம் அந்த மாதிரியான ட்ரெஸ் நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி சுக்கிரனுடைய நாளிலே கருப்பு நீளம் இந்த மாதிரியான உடைகள்லாம் அணியலாம். சுக்கிரன். சனி அடுத்தது வெள்ளிக்கிழமை அந்த உடையெல்லாம் போட்டுக்கலாம். நீங்க சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நீல நிற உடைகள், வெளிர் நீளம், அஜந்தா ப்ளூ, இந்த மாதிரி ப்ளூ கலர் சம்பந்தப்பட்டது, அப்புறம் வந்து டார்க் நீளம் அதெல்லாம் போட்டுக்கலாம். பல வண்ணங்கள் கலந்த பூ போட்ட ட்ரெஸ் எல்லாம் நீங்க அன்னைக்கு பூ போட்ட புடவை இந்த மாதிரியான கட்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கலாம். அப்போ வந்து இந்த 9 கிரகங்களுக்குரிய கிழமைகளும் கலர்களும் நிறங்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல இதெல்லாம் அடக்கமாகிறது. ஆகையினால இது 50% ஜாதக பேருக்கு தான் இந்த கிழமைகளும் நிறங்களும் பொருந்தி போகும். சில பேருக்கு பொருந்தி போகாது. சார் நான் ஞாயிற்றுக்கிழமை செவப்பு போட்டா பிரச்சனை தான் சார் வருதுன்னா அந்த நிறத்தை தவிர்த்துட்டு வேற நிறத்தை கொடுக்கலாம். ஜாதகத்தில் சூரியன் நன்னா இருந்தால் மட்டும்தான் சிகப்பு போட முடியும் ஞாயிற்றுக்கிழமையில. ஆகையினால இந்த மாதிரி கிழமைகளும் நிறங்களும் இருக்கக்கூடிய இதை போட்டு குழப்பிக்காம எல்லாரும் ஜாதகத்தை அனுப்பிச்சா இந்த நிற ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். நிறைய விஷயங்கள் கடல் மாதிரி இருக்குங்க. ஜாதகம் என்பது கடல் மாதிரி. அது இல்லாமல்லாம் ஒரு சிறு துளி தான். அந்த துளியை ஒழுங்காக உபயோகப்படுத்தணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஐடி சார்பாக நடக்கக்கூடிய இந்த நன்மையும் ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். 9597180623. நன்றி, நமஸ்காரம்.